பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்தேன். 6:11 சன்ரைஸ் போட்டுருந்துச்சுன்னா 6:16 வந்தேன் மொட்டை மாடி வரையும். பிகாஸ் எங்கள் ஃப்ளோர்லேருந்து பார்க்க பெருசாக தெரியாது. பார்த்தேன் சன்ரைஸ்லாம் இப்படி அழகாக லைட்டில் வந்து இந்த க்ளவுட்ஸ்க்கு அழகாக தெரிஞ்சு சன் ஷேடு. பட் பிளாக் க்ளவுட்ஸ் இருக்கும், நமக்கு சரியாக சன்ரைஸ் தெரியும். அப்படி பின்னாடி மறைச்சினு அப்படியே வந்து நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கினே மசீதில் லைட் போட்டிருக்காங்க போல். பட் சன்னுடைய லைட்டிங்ஸ் ரேஸ் நல்லா தெரியுது. ஈஸ்ட் வந்து பக்காவாக அந்த இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா ரெட்டாக அந்த இடம் தான் நினைக்கிறேன். இன்னும் பிளாக் க்ளவுட்ஸ் என்ன நோக்கிட்ட மூவ் ஆகி வருது. நீ மழை வேறு போட்டிருந்தாங்க காலங்காத்தால் ஃபஸ்ட்டு இது நமக்கு தானே. இதுக்கும் நம்ம ஹைடிங்லேயே இருப்போம். மழை வந்துச்சுன்னா அப்படி எஸ்கேப் போயிடுவேன். அப்படின்னா நான் எல்லாம் கரையுது, நமக்கு சன் வர தெரியும். ஆக்டில் கொஞ்சம் நேரத்தில் மூவ் ஆகிடுச்சுன்னா நம்ம திருப்பி வரும். நல்லா மூவ் ஆகிடுச்சு அந்த மேகம். இந்த மேகத்துக்கு நடுவில் சூரியன் இப்போ இருக்குது. நேரம் அவன் வருதுக்கு இன்னொரு ஆகிட்டு நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மேகம் இல்லை காலையாக இருந்துச்சு வானமே. விளையாட்டா வந்தேன் நான். அப்போ இன்னும் அழகாக தெரிஞ்சுது. அப்படியே இந்த பக்கம் வெளிச்சம் இருக்கணும். நான் ஒயிட் க்ளவுட்ஸ், இந்த பக்கம் பிளாக் க்ளவுடு. ஒயிட் க்ளவுட்ஸ் கீழே தான் இருக்கும் பிளாக் க்ளவுடு. ஏன்னா டவுன் டு எர்த் இருக்கும். சீக்கிரமாக மழை வரும்போது நம்ம வெயிட் ஆகிடும் மேகம். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எல்லோ விஷயம் தெரியுது. பட் அங்கே மஞ்சள் கலர் தெரியுது. சூரியன் நினைக்காதீங்க, அது ஒரு க்ளவுடு. இன்னும் சூரியன் வரல, வந்துருச்சு. பட் மேகத்துக்கு அடியில் இருக்குது. இன்னும் 6:16 நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் ஹாரைசனில் நமக்கு பக்காவாக பார்க்க முடியாது. ஹாரைசன் ஃபுல்லாக மேகம் தான் இருக்குது, அதனால் நமக்கு தெரியல. அப்படி கேள்விப்பட்டேன். இது சூரியன் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நார்த் வெஸ்ட் போகும், அப்புறமா சவுத் வெஸ்ட் போய்ட்டு திருப்பி வரும். அந்த ஈக்வினாக்ஸு அதான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதனால் நம்பினேன். ஆனால் ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. கொஞ்சம் தான் போய்ட்டு வந்துச்சான். இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. ஏன்னா இப்போ ஈஸ்ட் ஃபேஸிங் இல்லை எங்கள் வீடு. அந்த பக்கம் நார்த் வெஸ்ட்டு உச்சகட்டம் போயிட்டு, இந்த பக்கம் சவுத் வெஸ்ட் உச்சகட்டம் போய்ட்டு வருது. இங்கே ஈஸ்ட் இப்போ March 21 முந்தினது. அதனால கிட்ட அது கொஞ்சம் சொல்லிட்டு அப்படி பார்க்குறோம். ஒரு இவ்வளோ நேரம் மடிச்சு நின்று பிளாக் க்ளவுட் அது தெரியுதுப்பா. லைட்டாக நமக்கு அந்த ஹோல் மாதிரி தெரிஞ்சு பாருங்க. சூரியனோட இது வந்துச்சு. சூரியன் அப்பாடி தேயா இப்படி நல்லா இருக்கு. ஆனால் இப்படியே சின்னது இது பாருங்க பாயிண்ட் மாதிரி. பட் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். எனக்கு 10 செகண்ட்ஸ் டைம் இருக்குது. நம்ம 30 செகண்ட்ஸ் ஆகிறதுக்கு. மக்களே நல்லா தெரிய வந்துச்சு. கொஞ்சம் அந்த மேகம் கேப் பிடிச்சின்னா தெரிய ஆரம்பிச்சிடும் நமக்கு.